ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கேப்ப ரொட்டி செய்ய போகிறோம். அதுக்கு இந்த டம்ளரில் 3 டம்ளர் அளவு மாவு எடுத்திருக்கேன். இப்போ வெங்காயம் 2 வெங்காயமும் 3 பச்சை மிளகாயும் சேர்த்துருக்கேன். இப்போ இது 1 டம்ளர் வெல்லத்துக்கு 3 டம்ளர் தண்ணி ஊற்றி இப்போ வெல்லத்தை காய்ச்சி இதோட நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இதை கலந்து எடுத்துக்கலாம். மாவு பிசைஞ்சாச்சு. இப்போ தோசைக்கல்லை காய வச்சு எண்ணெய் ஊற்றி இப்போ கேப்ப ரொட்டி தட்டியாச்சு. இதை திருப்பி போட்டுக்கலாம். இப்போ கேப்ப ரொட்டி தயார். இப்போ மறுகா ஒன்று போட்டு எடுத்துக்கலாம். இந்த கேப்ப ரொட்டி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைகளுக்கு நல்ல ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் இது. இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.